வெல்கம் ஏஜே மேக்ஸ் பயிற்சி 8.3 ஒரு முக்கியமான 5 மார்க்கு 7th சம். 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. நம்பர் 1, 2 பகடையிலும் ஒரே முக மதிப்பு கிடைக்க. நம்பர் 2, முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக கிடைக்க. நம்பர் 3, முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க. நம்பர் 4, முக மதிப்புகளின் கூடுதல் 1ஆக இருக்க ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் எஸ் கூறுவெளியாக ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டேன், ஏன்னா டைம் ஆகுன்னு. ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து 1ன்னு வச்சுட்டோம்னா அடுத்தடுத்து 6 வரைக்கும் எழுதினோம்னா நீட்டாக கிடச்சிரும், ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். 6 டேர்ம்ஸ் வரும் நமக்கு வந்து. n of s = 6 × 6 36. இதை எஸ் n of s எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிரும். அடுத்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி என்ன? 2 பகடையிலும் ஒரே முக மதிப்பு கிடைக்க. நான் இதை வந்து ஏன்னு எழுதிக்கிறேன். 2 பகடையிலும் என்ன கிடைக்க போகுது? ஒரே முக மதிப்பு கிடைக்க போகுது. அப்போது ஒரே முக மதிப்புனா பாருங்கள், இங்கே 1 1 இருக்கா, 1 1, அடுத்து 2 2, அடுத்து 3 3, 4 4, 5 5, 6 6. இதுதான் ஒரே முக மதிப்பு கிடைக்கிறது. எடுத்து எழுதிக்கோமா. 1 1, 2 2, 3 3, 4 4, 5 5, 6 6. ஓகேயா? இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய உறுப்புகளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது n of a எவ்வளவு? n of a = 6 தான் இல்லையா? அப்போ p of a டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். p of a = நமக்கு தெரியும் n of a by n of sன்னு. ஸோ n of a உங்களுக்கு 6 by இங்கே n of s 36 அடித்து கொடுத்துடலாம். முடிஞ்சால் நீங்கள் அடிச்சு கொடுங்க. 1 6 are 6, 6 6 are 36, 1/6. இதுதான் p of a. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்டுக்கு போகுமா? செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க? முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக. அப்போ பெருக்கும் போது பகா எண் கிடைக்கணும். இங்கே பாருங்கள், 1 1s are 1ன்னு தான் கிடைக்கும். அது பகா எண்ணும் கிடையாது, பகை எண்ணும் கிடையாது. 1 2s are 2, இதுதான் ஃபஸ்ட்டு பகா எண் நமக்கு பெருக்கும்போது கிடைச்சிருக்கு. 1 3s are 3, அதுவும் ஓகே தான். அடுத்து 1 5s are 5, அடுத்து 2 1s are 2 தான் கிடைக்கும். அடுத்து 3 1s are பாருங்கள் 3 கிடைக்கும். இங்கே வேறு 2 டேபிளில் வேறு எதுவுமே வராது, ஏன்னா ஈவன் நம்பர் ஆயிரும். ஒரே ஒரு ஈவன் நம்பர் பகா எண்ணில் 2 தான். அதனால் இந்த ரோவை நம்ம எடுத்து பார்க்க வேணாம், இந்த ரோவையும் பார்க்க வேணாம், இதையும் பார்க்க மாட்டோம், இதையும் பார்க்க மாட்டோம். ஓகேயா? இப்போ நம்ம 4 இதில் கிடையாது, அப்போ 5th இதில் 5 1s are 5 நமக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், வேறு இதில் கிடைக்குதுன்னு 6ல் நிச்சயமாக கிடைக்காது பெருக்கல் பலன். ஓகே, 1 2 1 2 3 4 5 6, இங்கேயும் நமக்கு 6 தான் கிடச்சிருக்கு. எடுத்து எழுதிக்குவோமா? பார்த்து கவனமாக எழுதுங்க. இது வந்து என்ன, இந்த நிகழ்ச்சி எப்படி எடுத்துக்குவோம்? பின்னு எடுப்போம். அதாவது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக கிடைக்க. அப்போ b = எதெல்லாம் பகா எண்ணாக கிடச்சிருக்கு? 1 2, அடுத்து 1 3, அடுத்து 1 5, நெக்ஸ்ட்டு 2 1, 3 1, அடுத்து 5 1. ஓகேயா? இது எத்தனை வருது பாருங்கள், 6 தான் இருக்குது. அப்போ என்ன? b = என்ன தான்? 6. அப்போ p of b = என்ன வரும்? n of b by n of s. ஸோ n of b எவ்வளவு? 6/36. அதே தான் வந்திருக்கு. 6 டைம்ஸுங்க 1 டைம். இப்போ 1/6 தான். ஓகேயா? இப்போ தேர்டு பார்ப்போமா? தேர்டில் என்ன கேட்டிருக்காங்க? முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க. கூடுதல் பகா எண்ணாக, பெருக்கலா கூடுதலான்னு கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. கூட்டி பார்த்தா பகா எண் கிடைக்கணுமா? இங்கே பாருங்கள், 1 கூட்டினா 2ன்னு கிடைக்கும், அது ஒரு பகா எண்ணுன்னு தெரியும். அடுத்து 1 2 கூட்டினா 3ன்னு கிடைக்கும், அதுவும் ஒரு பகா எண்ணுன்னு தெரியும். இது 4 கிடைச்சிடும், இது 5 கிடைக்கும், இது ஒரு பகா எண் தான். அடுத்து பாருங்கள், 6 கிடைக்கிறது வேணால் 7 கிடைக்கும் இங்கே, அதனால் அதுவும் பகா எண் தான். அடுத்து பாருங்கள், இங்கே 3 கிடைக்கும், இது பகா எண். அடுத்து 5 கிடைக்கும் இங்கே, அடுத்து 7 கிடைக்கும் இங்கே, அதையும் எடுத்துக்குவோம். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 5 கிடைக்குது, ஓகே இது உண்டு. அடுத்து இங்கே 7 கிடைக்கும், ஓகே. அடுத்து இங்கே 9லாம் நமக்கு பகா எண் கிடையாது. அடுத்து இங்கே 5 கிடைக்கும், அடுத்து இங்கே 7 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்குது? 9 வேண்டாம், 10 வேணாம். இங்கே பாருங்கள், இங்கே 7 கிடைக்கும், அடுத்து 10, இங்கே 11 கிடைக்கும், இங்கே 11 கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இங்கே 7 கிடைக்கும், அடுத்து இங்கே 9 கிடைக்கிறது வேண்டாம், 10 வேணாம், 11. ஓகே, இவ்வளோ தான். எத்தனை வருதுன்னு எண்ணிக்குவோமா? அப்போ தான் மறக்காமல் எழுதிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14, இங்கே 1 15 விட்டுட்டு போயிட்டேன். ஓகே, 15 கிடைக்குது. ஓகே, எடுத்து எழுதுவோமா? அப்போ c = யாரெல்லாம்? 1 1, அடுத்து 1 2, அடுத்து 1 4, நெக்ஸ்ட்டு 1 6, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 2 1, அடுத்து நமக்கு 2 3, அடுத்து 2 5, நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க 3 2, நெக்ஸ்ட்டு 3 4, நெக்ஸ்ட் இங்கே 4 1, அடுத்து 4 3, அடுத்து 5 2, நெக்ஸ்ட்டு 5 6, இங்கே 6 1,
அப்புறம் 6,5. ஓகே, இவ்வளோ தான். இதை கவுண்ட் பண்ணி பார்த்துருவோமா? 2 4 6 8 10 12 14 15. அப்போ என் ஆஃப் சி நமக்கு எவ்வளவு? என் ஆஃப் சி ஈக்குவல் டு 15 கிடச்சிருக்கு. இப்போ பி ஆஃப் சி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இதில் ஒரு வேலையும் கிடையாது. என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் தான் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? இங்கே 15/36. இதையும் நமக்கு 3 டேபிள்லாம் அடங்கும். அதனால் 1 2 இங்கே பாருங்கள் 5 டைம்ஸ் வரும். அதனால் 5 5 12ன்னு எழுதிக்குவோம். ஓகே, அடுத்து 4th ஒரு பார்க்கலாமா? 4th ஒன் யார்? முக மதிப்புகளின் கூடுதல் 1ஆக இருக்க. முக மதிப்புகளின் கூடுதல் என்னவா இருக்குது? 1ஆக இருக்குது. 1 அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆயிரும்? இங்கே எதுவுமே கூட்டி பாருங்கள், கூடுதல் வேறு கொடுத்துட்டாங்க. இப்போ கூட்டி பார்த்தா முதல் இதை என்ன தான்? 2 தான். ஸோ இது வந்து ஒரு இயலா நிகழ்ச்சி. அப்போ இதை டி என்னவா இருக்கும்? டின்னு எடுத்துக்கிடுவோம். நிகழ்ச்சி ஒரு எம்டி செட்டாக தான் இருக்கும். எம்டி செட்டுனா என்ன? டி என்னவா இருக்கும்? ஈக்குவல் டு 0. அப்போ பி ஆஃப் டி ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? பி ஆஃப் டி ஈக்குவல் டு என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ். இப்போ 0/36 தான் ஈக்குவல் டு 0. இது ஒரு நடக்க இயலாத நிகழ்ச்சியின் நிகழ்தகவு. ஓகேயா? எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு, எஸ் எழுதுறதுக்கு என் ஆஃப் எஸ் எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, டோட்டலாக 5 மார்க்கு ஈஸியாக வந்துடலாம். நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமான சமம். தேங்க்யூ.